ரெடி பண்ணுறக்காக நம்ம வீட்டில் சப்பாத்தியெல்லாம் சுட்டோம் அப்படின்னா அது மீதமாக இல்லைங்களா, அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மீதமான ஒரு 3 சப்பாத்தி எடுத்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த சப்பாத்தியை ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நீங்கள் வந்து ரொம்ப நேரம் விட்டீங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும். 2 சைடுமே நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. இப்போ இந்த மாதிரி 2 சைடும் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. மீதி இருக்கிற 2 சப்பாத்தியுமே இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றிட்டு அதே எண்ணெயிலேயே கொஞ்சமாக வேர்க்கடலை உள்ளே சேர்த்துக்கலாங்க. இதெல்லாமே லைட்டாக இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு உள்ளே சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு இது வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ அதோடய கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாங்க. இதையும் லைட்டாக எண்ணெயில் பொரிச்சு உள்ளே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் தாராளமாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு அதே மிக்சிங் பவுலில் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 4 பல் பூண்டு எடுத்து தோலோடையே லைட்டாக தட்டிக்கலாங்க. தட்டி இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சு உள்ளே சேர்த்துக்கலாம். தோலோடு தட்டி சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வேர்க்கடலை பொட்டுக்கடலையில் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதோடய உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாங்க. அதையும் லைட்டாக எண்ணெயில் பொரிச்சு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சப்பாத்தி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வேர்க்கடலை பொட்டுக்கடலை இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ ஆல்ரெடி சப்பாத்தி வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்து வச்சிருக்கு இல்லைங்களா, அது வந்து நல்லா இந்த மாதிரி மொறு மொறுன்னு இருக்கணுங்க. அந்தளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் உடைக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே இந்த மாதிரி உடச்சி அந்த பிளேட்டில் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாமே குட்டி குட்டியாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டு ஆல்ரெடி பொட்டுக்கடலை இதெல்லாமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சிருக்கு இல்லைங்களா, அதோட நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. அதே அளவுக்கு வந்து சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நீங்கள் உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாங்க. இல்லை நீங்கள் வந்து காலையில் செஞ்சு ஈவினிங் டைம் குட்டி பசங்களாம் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது நல்லா பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ சாப்பிட்றீங்களோ அந்த டைம் மட்டும் எடுத்து வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. பார்க்குறக்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி மீதமான சப்பாத்தி வச்சு எப்படி சில்லி ரெசிபி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீன் கொடுக்குற செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காம எங்களோட ஷேர் பண்ணுங்க.